Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாநகராட்சியில் மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக துணை மேயர் நாகராஜன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். தற்பொழுது மதுரை மேயரினுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கின்றது. மாமன்ற கூட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. மதுரை மாநகராட்சியின் 44வது மாமன்ற கூட்டத்தொடர் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் தொடங்கியது. இதில் பார்த்தோம் என்றால் இந்த கூட்டம் தொடங்கிய சரியாக 4 நிமிடத்தில் இந்த கூட்டம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன தீர்மானம் என்று பார்த்தோம் என்றால், மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் அவர் அந்த ராஜினாமா குடும்ப சூழல் காரணமாக தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருப்பதாக அந்த அவையில் முன்வைக்கப்பட்டது. அதனை தீர்மானமாக முதலில் ஒரே ஒரு தீர்மானமாக வாசிக்கப்பட்டது. அதனை அந்த துணை மேயராக இருக்கக்கூடிய தற்போது பொறுப்பு மேயராக இருக்கக்கூடிய நாகராஜன் அதனை அந்த தீர்மானத்தை முழுமளதாக ஏற்றுக்கொள்வதாக அந்த அறிவிப்பு என்பதை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டம் என்பது தொடங்கிய கூட்டம் சரியாக 4 நிமிடத்திற்குள்ளேயே நிறைவேறியிருக்கிறது. அங்கு வந்திருந்த அந்த மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருக்கட்டும், பல்வேறு அந்த கூட்டணி கட்சிகள், அதே போன்று திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அந்த கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களும் அந்த மழைக்காலம் தொடங்க இருக்கிறது. அதே போன்று மக்களின் பிரச்சனை பல்வேறு இருக்கிறது. உடனடியாக கூட்டத்தை முடித்திருக்கிறீர்கள், இந்த ராஜினாமா கடிதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு கூட்டத்தை முடித்திருக்கிறீர்கள், மக்கள் பிரச்சனை குறித்து பேசவில்லையா என்றும் அந்த கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அந்த கூட்டம் உடனடியாக அந்த மேயரின் ராஜினாமா கடிதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு கூட்டம் உடனடியாக முடிந்து அந்த மாநகராட்சியின் ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் துணை மேயர் தற்போது பொறுப்பு மேயராக அந்த கூட்டத்தை அவர் நடத்திய நாகராஜனும் அங்கிருந்து சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் தற்போது வெளியே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த சொத்து வரி அந்த முறைகேடு என்பது நடைபெற்றதாக கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டு கட்டத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் மற்றும் பெரிய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட கட்டிடங்களுக்கு அந்த சொத்து வரியை குறைத்து மதிப்பீடு செய்து, அதே போன்று அதிகாரிகளின் இந்த பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி அந்த சொத்து வரி முறைகேடு செய்ததாக அந்த குற்றச்சாட்டு என்பது எழுந்தது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் முன்னாள் ஆணையராக இருந்த தினேஷ்குமார் அந்த சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் கொடுத்தார். அது அந்த முறைகேடு என்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது வந்திருக்கக்கூடிய ஆணையராக உள்ள அந்த சித்ரா விஜயன் அவர் இது சம்பந்தமாக அந்த கட்சி தலைமை அதிமுகவின் கட்சி தலைமையும் திமுகவின் முதல்வரும் அவர் கொடுத்த அந்த அவர் இதற்கு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை என்பது மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சி மேயராக இருந்த இந்திராணியின் கணவர் பொன் வசந்த், அதே போன்று வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உள்ளிட்ட அதே போன்று உதவி ஆணையர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள் என பல்வேறு 23 நபர்களை காவல்துறையினர் வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று சுமார் 19க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக அந்த பணியாளர்கள் மற்றும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்பாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை, ஒரு சிறப்பு IPS அதிகாரியின் விசாரணையில் இதை கண்காணிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மதுரை சரக DIG அபினவ்குமார் விசாரணையில் காவல்துறையினர் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அபினவ்குமார் விசாரணை தொடங்கிய பின்னர் மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டார். வரி விதிப்பு குழு தலைவரின் கணவர் கண்ணன் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு முக்கிய திருப்பங்களை எட்டியது. இந்த நிலையில் தான் தற்போது தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மதுரை மாநகராட்சி மேயராக இருந்த இந்திராணி பொன் வசந்த் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்தில் தனது குடும்ப அந்த சுய பல்வேறு பணி காரணங்களுக்காக தனது ராஜினாமா வழங்கியிருப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று புதிய மேயர் தேர்வு செய்யப்படுவார், யார் என்று இருக்கும் என்று பல்வேறு கேள்விகள் இருந்தது. குறிப்பாக பார்த்தவர்கள் மதுரை மாநகராட்சியில் அந்த புதிய மேயர் அமைச்சர் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடையே யாரை மேயராக முன்னிறுத்துவது என்பது குறித்து அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததன் காரணமாக
இன்று அந்த தேர்வு என்பது நடைபெறவில்லை எனவும் அந்த திமுக வட்டாரங்களில் கூறப்பட்டு வருகிறது. அதை குறிப்பாக பார்த்தோம்னால் மதுரை மாநகராட்சியில் 69 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அதில் இந்த மதுரை மாநகராட்சி என்பது பெண் அந்த மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெண் மாமன்ற உறுப்பினர் யாரை தேர்வு செய்வது என்பதுதான் அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. ஆனால் 69 மாமன்ற உறுப்பினர்களை கொண்ட திமுக சுமூக அந்த தீர்வு எட்டப்படாதன் காரணமாக 4 மாமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திமுகவின் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த சார்பில் துணை மேயராக இருக்கக்கூடிய நாகராஜனே மீதமுள்ள காலத்தையும் பொறுப்பு மேயராக அவர் இந்த நாட்களை கடந்து செல்வாரா என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் வாசுகி சசிகுமார். இவர் யார் என்று பார்த்தோம்னால் மதுரை அந்த மாநகராட்சியில் வரி விதி அந்த மண்டல தலைவராக இருந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் அவரும் அந்த ஒரு 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ததில் அவரும் ஒருவராக இருந்தார். அவரை மேயராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் பல்வேறு எதிர்ப்புகளும் வந்திருக்கிறது. ஏன் என்று பார்த்தோம் என்றால் அவர் இந்த வரி முறைகேட்டில் ஈடுபட்டதன் காரணமாக தமிழக முதல்வர் உத்தரவின் பேரிலேயே அவர் அந்த ராஜினாமா செய்திருக்கிறார். அவரை எப்படி மேயராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து திமுக கட்சி வட்டாரங்களிலேயே அந்த எதிர்ப்புகள் எழுந்ததன் காரணமாக அமைச்சர் மூர்த்தியின் மற்றொரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரோஹிணி பொம்மைத்தேவன் என்பவர் அந்த ஒரு மாமன்ற உறுப்பினர் அவர் பேர் முன்மொழியப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதில் நமது பெயர் அந்த மேயர் அந்த சீட்டிற்கான அந்த பரிந்துரையில் வர வைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவை சேர்ந்த அந்த பெண் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவரது கணவர்கள் குடும்பத்தினர் அந்த திமுக தலைமை வட்டாரங்களிலும் அதே போன்ற அமைச்சர்களுக்கும் அந்த தொடர்ந்து அவர்கள் அதற்கான அந்த பணிகளை அந்த நகர்வுகளை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று அந்த தொடங்கப்பட்ட அந்த அவசர மாமன்ற கூட்டம் என்பது 4 நிமிடத்தில் முடிந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அதிமுகவின் மாமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சோலை ராஜா தலைமையில் அந்த அதிமுக அந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அந்த மாமன்ற கூட்டங்கள் நடைபெற்ற போது மதுரை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி பொன்வசந்த் பதவி அவர் ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் அந்த மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்த நிலையில் இன்று அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இப்போது அந்த மதுரை அந்த மாநகராட்சியில் அந்த மேயரின் அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொண்டதன் காரணமாக மதுரை அந்த அரசியலில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த மேயர் யார் என்ப அந்த கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. பிரிட்டா, மதுரை மேயரின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் அடுத்த மேயர் யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.